பாஸ்டர் பிலிப் அவங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ. பார்த்துக்கா வசந்துக்கு செய்திக்காக பிரயத்னம். நாம் யாவரும் கண்களில் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய அந்த ஜீவ வார்த்தையை நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய அந்த மனிதனுக்கு நாங்கள் உட்கொள்ளத்தக்கதாக உம்முடைய தாசன் மூலியமாய் உங்களுடைய பரலோகத்திலிருந்து அந்த மேலான வார்த்தை ஆண்டவரே அவர் மூலியமாய் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே மக்காய் சாட்சியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, வல்லமையில் வாழ, உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் வாழ, உண்மையே நாங்கள் பிரதிபலிக்க, நீர் இருந்ததை போல நாங்கள் இந்த பூமியில காணப்பட உங்களுடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும் அப்பா. ஐயாவை அபிஷேகித்து அவர் மூலியமாய் அந்த உன்னதமான வார்த்தைகள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஆவியானோர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ. அமர்ந்து இல்லை சரி ரைட்டு. பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போ கூட நம்முடைய சபையில் இப்போ கண்டிப்பாக அந்த சண்டேஸில் ஜெபிக்கிறது வந்து பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுற பிள்ளைகள் ஜெபிக்க போகிறேன் இப்பொழுது. ஹல்லேலூயா. கூட இந்த நாட்களில் இந்த டிசம்பர் 15 வருகிற 31ஆம் தேதிக்குள்ளே பிறந்தநாள் கொண்டாடுவது இருப்பார்களானால் ஒருவேளை சபையில் இருக்கலாம், இல்லை ஒரு உறவுகள் சொந்தங்கள், இல்லை யூடியூப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களில் இந்த நாட்களில் பிறந்தநாள் இருக்குமானால் இப்பொழுது உங்களுக்காக வார்த்தையின் வெளிச்சத்தின் ஊழியத்திலிருந்து நாம் ஜெபிக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இந்த ஜெபத்தில் பங்கு வரும்படி கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது கூட அருமையான இந்த ஜெபத்தை கூட இந்த பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற சாந்தி சிஸ்டர் வந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். அப்பா அந்த வார்த்தையின் வெளிச்சம் சபை மூலமாக ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீ பதில் கொடுத்து கொண்டிருக்கிறதாக அப்பா எங்கள் சபை மக்களையும் கர்த்தாவே, அப்பா நீ படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீ நோக்கத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உடைய கரத்தினாலே நீ ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் பிறந்த நாள் காலம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கரத்தினாலே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அடுத்தபடியாக திருமணத்திற்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள், இன்றைக்கி அநேகர் நம்மளோட செய்தி மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக, யூடியூப் மூலமாக தொடர்புள்ள இருக்காங்க. என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள், சீக்கிரமாக ஏற்ற துணை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறோம். இப்பொழுது திருமணமாகாத பிள்ளைகளுக்காக சீக்கிரத்தில் கர்த்தர் ஏற்ற துணையை கொடுக்கும்படியாக பிரதர் நோவா பிரதர் வந்து ஜெபிப்பாங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நல்ல பிதாவே நன்மையோடைய உத்தரிக்கும் சோத்ரம் 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 சோத்ரம். ஆமாப்பா. சோத்ரம் 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 சோத்ரம். அறிந்து ஆண்டவரே அவர்கள் கேட்கும் பொழுது சப்போஸ் கேட்க மறந்தாலும் ஆண்டவரே அநேகர் மேல நல்லவர்களும் கொள்ளவர்களும் மழையை பெய்ய செய்கிற தேவன், நல்லவர்களும் கொள்ளவர்களும் சூரியனை ஒதுக்க செய்கிற தேவன். ஆகவே கர்த்தாவே அவருடைய எண்ணங்களை நீ அறிந்து கர்த்தாவே ஒரு தேவையான ஏற்ற துணையை நீ கொடுக்கணுமா? அன்புள்ள தேவன், எல்லோரும் மேலும் அன்புள்ள தேவன், யாரையும் ஒதுக்குற தேவன் அல்ல. எல்லோருமே அன்பு வைத்ததனாலே அவர் தன்னை கொடுத்து இந்த பூமியிலே வெளிப்படுத்தினார். நமக்கு மறித்து 3ஆம் நாள் வைத்திருந்து சதா காலத்திலோ நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன வல்லாதி வல்ல தேவனிடத்திலே நான் கேட்கிறேன். உங்களுடைய வாலிப பிள்ளைகளும் திருமணமாய் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆமென் 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 குறித்திருக்க தேவனுக்கு வெற்றி வேண்டுமாய் சோத்ரம் சோத்ரம். இயேசு ராஜாவின் இனிய நாமத்தில் முன்னாடி தாழ்ந்து கேட்கிற பரமத்தே ஆமென் ஆமென். தேங்க் யூ சார். பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருமணமாகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் பிரதர் சொல்லி நம்ம நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த திருமணமாகி குழந்தைகளை இல்லாத வாலிப சகோதரிகளுக்கு கர்த்தர் தாமே கற்பத்திற்கனே ஆஸ்வதிக்கும்படியாக நம்ம சலோமி வந்து ஜெபிப்பாங்க. ஆமென்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த நாளிலே கர்த்தாவே இந்த கொடுத்த செபத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே திருமணம் அப்பா 2 வருஷமா குழந்தை இல்லாம அப்பா பிள்ளைங்க அப்பா ஏங்கி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை இந்த நாளில நீங்கதான்ப்பா ஆண்டவரே கற்பத்தின் கையோ கர்த்தரால் ஒரு சுதந்திரம் சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே இந்த பூமியில மலடு ஒன்று இல்லைன்னு சொல்லிக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கற்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் மன மகிழ்ச்சியாக ஆண்டவரே அப்பா அந்த கற்பத்தை சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்க பயன்படுத்தி அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளையில கற்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எல்லா பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. அது சீக்கிரத்துல சாட்சியாக சபைக்கு நீ சொல்லும்படி உதவி செய்யுப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஏக்கத்தை நீ நிறைவேற்றி கொடுக்க போறதுக்காக சொல்றோம். எங்க ஜீவனுல நல்லதுதான். கரங்களை தட்டி நன்றி சொல்ல மாட்டோம். விசேஷமாக இன்னொரு ஜெப குறிப்பு இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் தெய்வ பாதுகாப்பு மிக அவசியம். சிறு குழந்தைகள்லேருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இல்லை வாலிப பிள்ளை அநேகர் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வேலை பார்க்குறாங்க. சில ஜாப்பில் இருப்பாங்க, போக்குவரத்து. அவங்களோட கூட கத்தல் இருந்து பெற்ற தாய் தகப்பனுடைய சமாதானத்தோடு கூட நல்ல வாழ்க்கை வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கத்தர் ஆஸ்வதிக்க முடியாது. நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு மகள் நித்தியா வந்து ஜெபிப்பாங்க. கத்தர் ஆஸ்வதி. வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு மிகுந்த அவசியம். ஒரு நித்தியாவாங்க ஒவ்வொரு குழந்தைகளையும் கத்தர் பாதுகாத்து அவங்க வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கல்வி வரும்படி தேவன் பெரிய காரியம் செய்யும்பாக ஜெபிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை எவ்வளவு பாவங்கள் ஆண்டவரே அப்பா அந்த உலகத்துல அலைந்து திரிந்து இருக்கிறாங்க. ஏசப்பா ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வேலைக்கு போற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் முதல்ல கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல மட்டும் கவனம் செலுத்த கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. அப்பா போன்ல ஆண்டவரே எவ்வளவோ அடிக்ட் ஆயிருக்காங்க ஏசப்பா ஆண்டவரே. அதெல்லாம் இந்த கர்த்தர் ஒரு விடுதலை தரணும் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஊற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உங்களை அறியணும் ஆண்டவரே. அப்பா எவ்வளவோ பிள்ளைகள் உங்களை அறியாம இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா வாலிப பிள்ளைகளுக்கு அப்பா அவங்களுடைய இறுதிய வேதனைகளை அறிந்து கர்த்தர் உதவி செய்கிற தேவன் ஆண்டவர். அப்பா எவ்வளவு பிள்ளைகள் ஆண்டவரே மன கஷ்டங்களை வெளியில சொல்ல முடியாம டிப்ரெஷன் ஆண்டவரே இருக்கிறாங்க ராஜா ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு எல்லாம் இருந்து கர்த்தர் நீங்க இறங்கி உதவி செய்ய போறதுக்காக அதையும் நீங்க விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் எங்களை ஜெபிக்க வைத்த திரும்பி தயவு இறக்கத்துக்காக நன்றி சொல்லி நாமத்துல வேண்டிக்கொள்ளும் ஜீவன நல்லது. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராக நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நேற்றைய நாளில் நம்முடைய விசுவாச ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆமென். கடந்த நாளில் யதார்த்தமாக நம்ம பேசப்பட்டோம். ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் மைசானது வந்து அன்பின் வெளிச்சம் ஒழித்து வந்தால் அவங்கள்ட்ட பரிமாறிப்பட்டேன். ஃபஸ்ட்டு ஜூலை மாதம் நான் சொன்னேன். இந்த மாதிரி வருகிற டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் பிறப்பு முன்பாக அவருடைய அப்பாவுடைய பிறந்தநாளுக்காக நம்ம பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்கள் சபைக்கு வர மக்கள் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும் பொருத்தனை பண்ணியிருந்தோம். அதை கடந்த நாள் சொன்னோம். பிறகு சபையில் பேசப்பட்டோம். அதுக்கு எவ்வளோ கொட்டேஷனை போட்டோம். எவ்வளோ வந்துச்சு? சாதிச்சுட்டு நல்லா சத்தமாக சொல்லுவாங்க. 65,000 வந்துச்சு. இந்த 65,000 நம்மகிட்ட காசு கிடையாது. நீங்கள் ஜெபம் தான் பண்ணீங்க. ஏன்னா ஜெபிக்கக்கூடிய அந்த அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கலையிலையா நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்ததாலும் எனக்கு பத்தாது. நீங்கள் சபை மக்கள். ஆனால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆமென். ஜெபித்தோம். மெய்ப்பெண்ட்டையும் ஜெபந்தான் இருந்துச்சு, உங்கள்கிட்ட ஜெபந்தான் இருந்துச்சு. அல்லையா? ஆனால் ஆண்டவரை இது எனக்கு வேணும்னு சொல்லி தான் கேட்டோம். இது எப்படி நடக்கும், எனக்கு காசு கொடுங்க நம்ம கேட்கல. இந்த மெட்டீரியல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டோம். அதன் எதிர்காலத்தில் நேரத்தில் சரியாக கர்த்தர் யாரை கொண்டு செய்யணுமோ அவங்கள கொண்டு செஞ்சு முடிச்சு நேற்று நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அடமழையிலையும் விடாத அபிஷேகம். அல்லேலூயா.
அந்த ஆவியினுடைய அபிஷேகம் இருந்துச்சு. ஒருத்தர் கூட வரலன்னு பார்க்கல, ஒரே ஒருத்தராக வரல, அன்பு மகள் எஸ்தர் வரல. அல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, வரல. சரி, கர்த்தர் அவங்க ஊழியக்காரங்க மிகுந்த கிராம ஊழியம் பார்க்குறாங்க, போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எல்லாருமே வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைகள்லேருந்து நேற்று யாருக்கும் குறை இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா. இருக்குன்னா சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ணமோ கர்த்தர் எனக்காக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஜெபித்த உங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம போட்டது 65,000 ரூபா தான், ஆனால் கொட்டேஷன் வந்து 72,000 நைட் கணக்கு பார்த்தேன். அல்லேலூயா. 22,000 மீதம் 7,000 சந்தித்து மிகுதமே எடுக்க கர்த்தர் செய்தார். ஆமே. மலர் காலில் சாட்சி சொல்ல எனக்கு கண் கலங்குச்சு. அல்லேலூயா. ஏன்னா என்னால் எதுவுமே கிடையாது. அந்த ஊழியன்ற அபிஷேகம் எனக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி தேவன் என்ன செய்வார், நாளைக்கு என்ன செய்வார், அதை தான் நான் பார்ப்பேன் தவிர ஆள்விட்ட வேறு எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு இன்னும் தேவன்டா அறிந்திருக்கிறார், நான் எதுவும் கேட்கணும். ஆண்டவர் நாளைக்கு என்ன செய்யணும் விரும்புகிறீங்க, இல்லையா, நாளைக்கு என்ன செய்யணும் விரும்புகிறீங்க, அதை மட்டும் சொல்லுங்கம்மே. அவர் சொல்லுவார், அதை மட்டும் தான் செய்கிறேன். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நான் எங்கேயும் தலை குனியாத வழிக்கு என் தலை நிமிர பண்ணியிருக்கிறேன். இல்லையா. ஏன்னா அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தை நிறைவேறும். மிகுதம் எடுக்க தேவன் கிருபை செய்தார். இன்னும் மெட்டிலி உள்ளது. அல்லேலூயா. அதுக்கான நபர்கள் வரும்போது நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மிகுதம் எடுக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியம் செய்தார். இது வந்து என்னால் எதுவுமே கிடையாது, இது நான் தான் செஞ்சேன்னு எந்த சொல்வதற்கு எந்த அதிகாரமோ எந்த ஒரு இதுன்ற கிடையாது. தேவனாலே எல்லாமே. அல்லேலூயா. நம்ம விசுவாசித்தோம், இது வேணும்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணார். அல்லேலூயா. அவரால் எதுவுமே கிடையாது. நான்றதுக்கு எந்த அதிகாரம் எந்த ஒரு சூழ்நிலை கிடையாது. நான் கண்ணில் பார்த்தேன், எழுதணும், பேப்பரில் எழுதணும், வாசித்தோம், அறிவு சொன்னோம், ஆனால் மெட்டியில் கண்ணில் பார்த்துட்டோம். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இதே விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தர் பிரான காரியம் செய்வார். சபையினுடைய அறிவிப்பு நான் சொல்லிடுறேன், ஏன்னா டிசம்பராக இருக்கிறதுனால நான் இப்போ சொல்கிறதான். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஐயா நீங்கள் சொன்னது தப்பாக சொல்லிட்டேன், அப்படி நினச்சேன்னு சொல்ல வேண்டாம். உரிமையோடு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சரிங்களா? ஆமாம். சபை அறிவிப்பு 15/12/2024 இன்று ஒவ்வொரு எவ்ரி சண்டே இங்கே சர்வீஸ் நடக்கும். அல்லேலூயா. டைமிங் 10:30 1 மணி வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் கொஞ்சம் முன்னப்பின ஒரு டிராஃபிக் சூழ்நிலைகள் தான் இருக்கலாம், எங்கேயா போய் ஷாப்பிங்கிட்ட கொஞ்சம் முன்னப்பின ஆயிடலாம், அதனால் பரவாயில்ல. ஆனாலும் நீங்கள் 6 மணிக்கு கரெக்டாக வந்துடுறீங்க, பெரிய சந்தோஷமான விஷயம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்கிட்டும் முடிந்தவரை 100 சபைக்கு போகாதவங்க இருப்பார்களானா அவங்கள அழைச்சிட்டு வாங்க. அல்லேலூயா. 100 சபைக்கு யாராவது போகாமல் உங்களோட நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா உங்களுடைய தேவனுடைய அன்பை அவங்களுக்கு சொல்லி என்ன செய்வீங்க, சபை கூட்டுவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து டிசம்பர் நாளையிலிருந்து ஹவுஸ் விசிட்டிங் நானும் சலமே வருவோம். நாம் எல்லார் வீட்டுக்கு வரப்போகிறோம். ஆனால் நீங்கள் ஓகே கை தூக்குனா தான் உங்கள் வீட்டுக்கு வருவோம். இல்லை ஒருவேளை நான் ஊருக்கு போயிடுவேன், அதனால் எனக்கு பார்க்க முடியாதுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்போம், இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி காலையில் பேசிடுவோம். ஆனால் முடிஞ்ச வரை 6 மணி இல்லைன்னா 7 மணிக்குள்ளேயே விசிட்டிங் முடிச்சிடுவோம். ஏன்னா பனி காலம் மழை காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்களும் வந்துட்டு வர நல்லாயிருக்கும். முடிஞ்ச சாயங்காலம் 7 மணிக்குள்ளே எல்லா விசிட்டிங் முடிச்சிடுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வீடு 4 வீடு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளையிலேருந்து 16 திங்கள் 16, செவ்வாய் 17, புதன் 18, வியாழன் 19, வெள்ளி 20, சனி 21. இந்த 6 நாட்களும் விசிட்டிங்கில் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளாக என்ன செய்கிறோம், நம்ம வீட்டுக்கு வருவோம். வர்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கேட்போம், நீங்கள் ஓகே சொல்லிட்டா கண்டிப்பாக வந்துடுவோம். இல்லை பிரதர் நீங்கள் வெளியே இருக்க நாளைக்கு வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவோம். சரிங்களா? இந்த கட்டாயம் ஒரே நாள் முடிக்க மாட்டோம், 6 நாள் இருக்குது. இதில் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணுவோம், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ கண்டிப்பாக வந்துடலாம். வரலாம்ல? அல்லேலூயா. ஆமாம். அப்படி ஸ்பெஷல் எதை நீங்கள் செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் சுடுதண்ணி இல்லை ஏதோ ஒரு காப்பி கொடுத்தா போதும். பாஸ்ட் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டாம். அந்தளவுக்கு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை. உங்களை பார்ப்பதே எனக்கு சாப்பிட்ட மாதிரி. அல்லேலூயா. ஏன்னா தேவன் வந்து அவருடைய வார்த்தை அப்பமா எனக்கு இருக்குது. அவரே ஜீவ அப்பமா இருக்கும்போது வசனத்தை பேசும்போது வயிறு நிறைஞ்சிடும், மனசு நிறைஞ்சிரும். அதனால் வர்றாருன்னு எது நீங்கள் செஞ்சு ஒரு வேளை சாப்பிடாம தப்பாக நினைக்க வேண்டாம். நீங்கள் எப்பயும் போல இருங்க. அவங்க வீட்டுக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம். முடிஞ்சால் உங்களோட அன்பின் மித்தம் ஒரு டீ காஃபி ஒரு இதாக கொடுங்க, நான் கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துடுவோம். நேற்றான பாஸ்டர் டீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க, கேட்க அன்பின் மித்தம் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அன்பின் மித்தம் கண்டிப்பாக எதுக்குறோம். அடுத்து வந்து இன்னொரு விசேஷ அறிவிப்பு. அடுத்து வந்து டிசம்பர் அல்லேலூயா. அதாவது முக்கியமான விஷயம் வந்திருக்கிறோம், கிறிஸ்துமஸ் பண்டிகை. அல்லேலூயா. டிசம்பர் 25
கரெக்டாக காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணிக்கு முடிக்கப்படுன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வர முடியாது. கண்டிப்பாக, ஏன்னா இன்றைக்கி காலையில் எந்திரிக்க முடியாது தெரியும் எனக்கு. அப்படி வாங்கன்னா உங்களால் வர முடியாது. அதனால் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா எந்திரிச்சு காலைல செஞ்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு உங்களுடைய என்ன இருக்கோ நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு எதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் 10:30 உள்ளே வந்துடுங்க. அல்லேலூயா. எனக்கு சரி சொல்கிறப்ப தானே, சப்போஸ் நீங்கள் வெளியில் போய் செய்வீங்க, அன்றைக்கி ஒரு ஜாப் இருக்க முடியும், பாஸ்ட் 4 மணி சொல்ல நினைக்க வேண்டாம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான சமையலை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு விசுவாசம் ஒன்று இருந்துச்சுன்னா பாஸ்ட் ஒரு டிஃபனில் கொண்டு போகிறேன்னு சொல்லி கொண்டு வந்துருங்க. அல்லேலூயா. இதான் உண்மை. நான் ஓப்பனாக கேட்குறேன். நான் சாப்பிடுவேன், யார் கூட தான் சாப்பிடுவேன். அல்லேலூயா. என்ன எங்கள் பிள்ளை செஞ்சு கொடுக்க சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா இன்றைக்கி நேற்று நம்ம என்ன செஞ்சோம், அதுக்குண்டான நிகழ்ச்சியை நல்ல ஒரு பிரியாணி போடுறது எல்லாமே முடிஞ்சு ஒரு 67 பேர் அது கலந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. 67 பேர் கலந்துக்கிட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ டிசம்பர் 6 காலை எத்தனை மணிக்கு? நோவாப்பா சொல்லுங்கள். 10:30 to 1. நீங்கள் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அம்மாட்ட சொல்லுங்கள், வந்துருங்கன்னு சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள். நோவா ஏதாவது கேட்பார், ஐயா நீங்கள் எந்த டிசம்பருக்கா சொன்னீங்க? சண்டைக்கு தானே சொன்னீங்கன்னு சொல்லுவார். இல்லையா? நான் டிசம்பர் 25 தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஆராதனை எப்படியோ அப்படியே தான் அந்த நாட்களில் இருக்கும். அதனால் திருப்தியாக நீ சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன செய்றீங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்க தம்பி, ஃப்ரெஷ்ஷாக வாங்க. அல்லேலூயா. வாங்க. நான் சாப்பாடு கேட்டு கொண்டு வர வேண்டாம். ஒருவேளை நீங்கள் விரும்பினீங்கன்னா என்கிட்ட சொல்லிடுங்க, இன்றைக்கி நான் சாப்பாடு கொண்டு வரேன் பாஸ் சொல்லிட்டீங்கன்னா வேறு யாராவது கேட்டாங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். இல்லை இன்றைக்கி அவங்க தராங்க கொண்டு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எல்லோரும் கொண்டு வர சொல்லி எங்களால் சாப்பிடவும் முடியாது. ஒருவேளை வீட்டுக்கு வாங்கன்னா அன்றைக்கி டைம் இருந்தால் வருவோம். சரிங்களா? இது அறிவிப்பில் போய்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் டிசம்பர் அன்றைக்கி என்ன சொல்லுவோம், நம்ம அடுத்த சண்டேயில் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் குறித்து நம்மளுக்கு அறிவிக்கப்படும். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ செய்திகளை கடந்து போவோம். தேவனுடைய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஒரு காணிக்கை பகுதிக்குள்ளே கூட நான் போயிட்டு கூட செய்தியை கொடுத்தலான்னு பார்க்குறேன். அல்லேலூயா. நேற்று ஏன் காணிக்கை எடுக்கணும்னு சாதிச்சுட்டு கேட்டாங்க. நேற்று கிஃப்ட்டு வழங்கினதுனால வாங்கலை. கிஃப்ட்டை கொடுத்துட்டு காணிக்கை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. கிஃப்ட்டு கொடுக்க, ஏன்னா அவருடைய பிறந்த நாள் கொடுக்குறோம், பிறகு எப்படி காணிக்க கூடாது. இன்றைக்கி கேட்குறது எனக்கு உரிமை இருக்குது. சரிங்களா? ஒரு நிமிஷம். சரி. இப்பொழுது பாஸ்டர் ஒரு காணிக்கை பாட்டு பாடுங்க பாஸ்டர். தரேன். பாடும்போது காணிக்கை பெட்டில் வந்து உங்களுடைய காணிக்கையை சுத்த முடியாது. வைக்க மாட்டீங்க யூடியூப்ல போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்,
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீனம் சுமந்து கொண்டீ சுகங்களை தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எஸ் ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. Hallelujah. Thank you, Pastor. கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். Hallelujah. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் மாற்றம் இன்றைக்கான வார்த்தைகளை கடந்து போகும்படிக்கு வந்திருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிங்கள். ஏசாயா 55வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 55 4 வாசிப்போம். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அல்லேலூயா. ஆமென் ஆமென். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. அவர் சொல்றாரு, அவர் மேன்மைப்படுத்தினார்னா வேறு யாரையாலும் நம்மளை கீழாக்க முடியாது. நீ மேலாவாய் கீழாக மாட்டாய். ஆமென். அவர் சொல்ற வசனம் சொல்லுது, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். அல்லேலூயா. இனி நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்ய போகிறீங்க? அநேக ஆத்துமாக்களை சொன்னேன் இல்லையா,
மற்ற ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு உங்களுடைய அன்பை, அவருடைய அன்பை உங்கள் மூலியமாக கர்த்தர் வெளிப்படுத்த போறார். ஏன்னா அவர் உங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார், மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இனிமேல நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரம் நம்மளுக்கு கிடையாது. அல்லேலூயா. நீங்கள புறப்பட்டு போங்கன்னு சொல்றார் ஆண்டவர். புறப்பட்டு போங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு நம்ம கண்ணத்தில் கை வைக்காதம்மா, எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்காருன்னா, மறுபடியும் வாசிங்க 5. இதோ நீ அறியாதிருந்த இதோ நீ அறியா இருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தமும் உன்னிடத்து எப்படி வருமா? இன்னும் நடந்துலாம் வரும் வாய்ப்பு காலம் கிடையாது. நீங்கள் போங்க பிரதர், மெதுவாக வந்துடுறேன். ஓடி வரணும். டயத்துக்கு கரெக்டாக 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். 10:31 ஆண்டு உங்களுக்கு பேசுறதுக்கு ஆயத்தமாக இருப்பார். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. இந்த டைம்லாம் நம்மளுக்குலாம் வந்து சாக்கு போக சொல்கிற இடம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். எத்தனாம் தேதி பண்ணது? ஜனவரி 3. 3 மாற்றிடுங்க. எத்தனாம் தேதி? 3. எத்தனை மணிக்கு? நைட்டு ஒரு 2:15 எங்களுக்கு ட்ரெயின், நாகர்கோவிலுக்கு ட்ரெயின். நேற்று காலை எனக்கும் சிலமைக்கும் புக் பண்ணியிருக்காங்க. அப்போ நைட்டு 2:15க்குன்னா நாங்கள் எத்தனை மணிக்கு இருக்கணும்? ஐயா தான் சாட்சிங்க, உண்மைதான். 1 மணிக்கு இருக்கணும். ஏன்னா ஒருவேளை 10 நிமிஷம் முன்னால் வந்துடலாம், இல்லை 10 நிமிஷம் லேட்டாக வரலாம். ஆனால் பஸ்ஸுன்னா கூட 2 பஸ்ஸில் போய்க்கலாம். ட்ரெயின் ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. அதை விட்டால் எங்களுக்கு புறவு சரியாக நாங்கள் போக முடியாது. அப்போ எத்தனை மணிக்கு இருக்கணும்? கரெக்டாக ஐயா சொன்ன. எந்திரியா, கைதட்டுங்க ஐயா. இப்போ அதை காட்டிலும் சபை எப்படிப்பட்டது? விசேஷமானது. இப்போ ஐயாவே சொல்லுவார். ஏன்னா அவர் பிரதமர் அவர் சொல்கிறேன். நான் என் சகோதரர் இன்னைக்கு இல்லை, 12 வருஷம் பழக்கம் எனக்கு அவருக்கு. அல்லேலூயா. அதனால தைரியமாக பேசுவேன். அப்போ சபைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? 10:30க்கு ஃபாஸ்ட் டைம் கொடுத்தா எத்தனை மணிக்கு நீங்கள் வரணும்? வர்றோம் கை தூக்குங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தான் வானத்துக்கு தான் கை தூக்கி இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ அறியாத இருந்த ஜாதியை வரவழைக்கணும்னா, உனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, நீ தேவன் சொல்கிற வார்த்தைக்கு முதலாவது என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் கீழ்ப்படிய வேண்டாயா? விசுவாசத்தாலே போதும். அவரோட அப்பா விசுவாசம் தான். அல்லேலூயா. அவர் பிள்ளை விசுவாசம். நான் போகிறேன், எங்கள் அப்பா என்ன ஆசீர்வதிச்சிருவார். ஒருவேளை என்ன பொறுப்பு கொடுக்குறா தெரியல, இன்றைக்கி என்ன பொறுப்பு கொடுக்குறா எனக்கு தெரியல. நான் போய் என்ன அட்வான்ஸாக நான் இருக்க போகிறேன். அப்படி வந்துட்டா உங்களை செலக்ட் பண்ணுவார் ஆண்டவர். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபத்தை எந்த இடத்துல இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னார் இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது 10:30 10:25க்கு வாங்க. அல்லேலூயா. எனக்காக வர வேண்டாம், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. அதுக்காண்டியே வாங்க. அப்போ நீ அறியாத ஜாதி ஜனங்கள் எப்படி வர வைக்க முடியும்? இன்றைக்கி நம்ம உறவவே கூப்பிட முடியலையே, நம்ம சொந்தக்காரன் சர்ச்சை கூப்பிட முடியலையே. நீ போ, நான் வர முடியாது. உன்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரா? நீ நல்லாவா இருக்க? கேள்விகள். அல்லேலூயா. அந்த கேள்விக்கு பதிலடி. எப்பொழுதும் உங்களுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் நித்திய மகிழ்ச்சியும் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் பழுகி பெருகும் போது அந்த ஜாதிகளோட தேடி வரும். நானும் கூட வர்றேன், உன் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், நான் கூட வரேன்னு சொல்லி அப்பொழுதுதான் அப்போ நடந்து அந்த ஆசீர்வாதம் நடந்து வர மாட்டாங்களாம். எப்படி வருமா? ஓடி வருவார்கள். ஓடி வருவார்கள். எதுக்குங்க கஷ்டப்படணும்? ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் நம்மளுக்கு கொடுத்த ரத்த சிந்தினவர் நம்மளை அழைத்து தெரிந்து கொண்டு நம்மளை ஜூம் பண்ணி கையில் வரங்களையும் பொறுப்புகளையும் கையில் கொடுத்துட்டு நம்ம ஏன் முகம் வாடணுன்றேன்? சர்வ சிருஷ்டியும் உருவாக்குன தகப்பன் உங்களை அபிஷேகிச்சு ஆசீர்வதிச்சிட்டாருன்னா, உங்களை வரங்களை கொடுத்தாருன்னா, நீங்கள் ஏங்க வைக்கப்பட்டு இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கிறதாங்க வேலை. அல்லேலூயா. யுத்தத்துக்கு நீங்கள் ஆயத்தம் பாருங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். எந்த ஒரு மனுஷி, நான் உரிமையோடு பேசுகிறேன், அன்போடு பேசுகிறேன். சபை ஆராதனை தாவீது பாஸ்டர் கூடியது கிடையாது. அல்லேலூயா. சலோமி சிஸ்டர் உடையது கிடையாது. நான் கர்த்தருடைய கர்த்தரை நான் என்ன செய்கிறேன்? இன்றைக்கி நான் அவரை போய் நான் சந்திக்க போகிறேன். எனக்காக என்னன்னா அவர் பேசுவார்னு தெரியாது, என்னை எப்படி பயன்படுத்த போகிறார் எனக்கு தெரியாது. நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. கோலியாத் வருவதற்கு முன்பாகவே நிறையா இராணுவங்கள் படையெடுத்து நின்றுச்சு. யாராவது போய் கோலியாத்தை அடிக்க முடிஞ்சா? ஆனால் தாவீது ஏற்ற நேரத்தில் கரெக்டாக போனார். அல்லேலூயா. எதுக்கு போனார்? தன் சகோதரர்களுக்கு பால் கட்டியும் வார்கோதுமையும் வறுத்த பயரையும்
அப்பங்களை கொண்டு சாப்பாடு கொடுக்க போனார். ஆனால் ஒவ்வொரு குதிரையாக விளையாட்டு வந்து பார்க்குறாரு, கோலியாத்தை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சம்பவம் கேட்டார். அப்போ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு முன்பாக போய் நின்றார் தாவீது. சவுல் ஒத்துக்கல, அவன் சின்ன பையன். அது எப்படி 10 மணிக்கு போனால் கூட தேவனை ஆசீர்வச்சிருவார், 10-20 போனால் 10 நாள் போனால் ஆசீர்விக்க மாட்டார். அவர் ஆசீர்விதான் செய்வார். ஆனால் வரங்களையும் அபிஷேகத்தை உங்களை கொடுத்து வெளியே கொண்டு போகிறதுக்கு கத்தர் அந்த ஃபைல் பண்ணும்போது உள்ள அதான் அட்மிஷன் தான் பேர். இல்லையா? அது பேர் அட்மிஷன் சொல்கிறோம். சில டிபார்ட்மெண்ட் போனால் கூட ஃபயர்மெண்ட் வச்சு தான் உள்ளே போகிறாங்க. போன வாரம் கோர்ட்டுக்கு போயிருந்தோம், சும்மா ஒரு சின்ன விஷயம் போயிருந்தோம். உள்ளே போகிற லாயர் கூட வேகமாக ஓடி போய் வருஷம் டக்குன்னு ஃபயர்மெண்ட் வச்சு போகிறாங்க. ஏன்னா அந்த டயத்துக்குள்ளே போகணும். ஒரு உலகத்துக்கு போகிற மனுஷனே இவ்வளோ இதாக இருப்பான். நான் உங்களோடு கூட உலாவி கொண்டிருக்கிற கர்த்தரை இல்லையா? இனி காலம் செல்லாது. அந்த விசுவாசம் கொஞ்சம் அப்படி நீ இணையும் போது தான் என் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட சம்போசனை பண்ணுவார், வாழ்த்து உங்கள்கிட்ட பேசுவார். இல்லையா? அப்போ என் தேவன்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லவே முடியாது. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்றும் நடத்துபவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்றும் நடத்துபவர் நீ, என்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி என்னோடு இருப்பவர் நீ. சொல்லுங்க. என்மேல் கண் வைத்து யோசனை சொல்லி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. இல்லையா? அட்மிஷன் போடும்போது கத்தவங்க பேச மாட்டாரு. வீட்டில் இருந்து கிளம்புறீங்களா, அப்பயே உங்களை அட்மிஷன் போட்டுருவார். இல்லையா? என் பிள்ளை யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டான்னு சொல்லி அப்பயே உங்களை என்ன செய்யணும், உங்களை எதுக்கு பயன்படுத்தணும் சொல்லி அவரு தீர்மானம் பண்ணிடுவாருங்க. நான் இதுக்கு வரவா கேட்கணும் அவசியமே கிடையாது. மனுஷன் முகத்தை பார்க்குற கர்த்தர் இருதயங்களை பார்க்குறார். நீங்கள் என்ன விசுவாசம், அவர் இப்படி இந்த ஊழியத்தை செய்து இப்படி இல்லை கரெக்ட் ஆகணும், என்ன நான் செய்ய போகிறேன், கர்த்தரை எப்படி பயன்படுத்த போகிறேன், உங்களுடைய விசுவாசம் தாங்க பெருசு. அல்லேலூயா. அதனால விசுவாசிக்கிறது எல்லாம் கூடும். கடந்து போகிற நாட்களில் இன்னைக்கு அநேக நம்மளோட சோம்பலாக்குறதே நம்முடைய மைண்டு தாங்க. பரவாயில்ல பார்த்துக்குருவோம், பரவாயில்ல செஞ்சுக்கிருவோம். நீங்கள் நியாயாதிபதியா? அல்லேலூயா. ஆவியிலே எலும்புல நீங்கள் இப்படி மாமிசத்தில் தீர்மானம் பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. ஆதி அன்பு குறையா இருக்கட்டும். நாளையத்தில் உண்மையுள்ளது எங்கே இருக்கார்? என் பட்சத்தில் கண்ணாய் கொண்டு இருக்கிறார், எனக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிறார். அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குது, அவருடைய ரத்தம் நமக்குள்ள இருக்குது, அவருடைய சிந்தைகள் ஆவியில் இருக்குது. இந்த ஆத்மா சொல்லும் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லை, என் தேவனை கர்த்தர் எனக்காக வெயிட் பண்ணியிருப்பார், நான் போகணும். அப்படி போகும்போது தான் அந்த யுத்தத்தை கையில் கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தாவீதுக்கு உள்ள வார்த்தை இருந்துச்சுங்க. மேலே குதிரையில் உட்காந்துக்கலாம் வார்த்தை இல்லை. அவங்கள்ட்ட ஒன்று தன்னுடைய சுயபலம் இருந்துச்சு. நான் வீரன், நான் யுத்தத்துக்கு போனால் வெட்டிடுவேன், யாரையாவது ஈட்டி 2 பேரையும் குத்தி போடுவேன், 2 பேரையும் கீழே எதிர்த்து விட்டு தள்ளிடுவேன் நான். ஆனால் தாவீதுக்கு வார்த்தை இருந்துச்சு. வார்த்தையை தான் பேசினார் தாவீது. அல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவர் பார்த்தார். தம்பி சொன்ன மாதிரி யுத்தத்தை கர்த்தரை திருப்பிட்டாரு. அல்லேலூயா. அவர் பார்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைங்க, ஊழிய பிரச்சனைகள், சூழ்நிலைங்க எதில் குறைவாக இருக்கீங்களோ கர்த்தரை விட்டுருங்க, வார்த்தை வச்சிருங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. மிஞ்சி இருக்கிற இந்த 16 நாளை கர்த்தர் நன்மையாக உங்களுக்கு முடிச்சு விட்ட போகிறார். அல்லேலூயா. அறியாத ஜாதியை வரப்பீங்க, அந்த ஜாதி ஒன்று ஓடி வருவார்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தர் இன்றும் உங்கள் மத்தியிலே உங்களுக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். இது யாரும் இல்லைன்னு சொல்லியே முடியாது. உங்களுக்கு இன்னது தேவைன்றது அறியும். அதுக்கு நம்ம சபை சாட்சி, நான் சாட்சி, நீங்கள் சாட்சி. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத இந்த இடத்துல வெறுமையாக வந்து நின்னோம். இன்னைக்கு இவ்வளோ திரளான பொக்கிஷத்தையும் ஆசீர்வாதங்களையும்
எண்ணி முடியாத பெரிய காரியம் செய்திருக்கிறார். மலர் சொன்ன மாதிரி நம்ம இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஒரு சாம்பிள் பார்த்தோம். ஏன்னா யோசுவாவா சொன்னது ஒரு அடையாளம் காமிக்கும் போது அந்த பனித்துளிகள் இருக்கும்போது, யோசுவா தானே, கிதியோன் என்ன சொன்னார், நீர் என்னை அழைத்த உண்மையானால் இந்த இடத்துல நான் நினச்சேன் ஒரு சால்வை போடுவேன், இதில் மட்டும் பனி பெய்யக்கூடாது, மற்ற இடத்துல பனி பெஞ்சிருக்குன்னு சொன்ன அடையாளம் கண்டார். அப்படி ஒவ்வொரு அடையாளம் கண்ட போது கத்த செஞ்சாரா செய்யலையா? சூரியனையும் நிப்பாட்டினார் இல்லையா? நிப்பாட்டினார். இன்றைக்கி உங்களுடைய விசுவாசம் தோற்று போகுமா? நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்கள், கேட்டு பாருங்களேன். கர்த்தர் வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை சுகத்தையும் செகண்டை பெற்றுக்குருவீங்க. உங்களுடைய மனம் திறக்கும் போது அலையிலையா உங்கள் மனம் மறுரூபமாக்கப்படுவீங்க, சகலமும் உண்டாகும். அப்போ ஒரு சாம்பிள் பார்த்தோம், ஒரு 65,000 ஒரு மெட்டீரியலுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இதை சந்திச்சிட்டாருன்னா அடுத்து இதை ஜெபம் பண்ணி பரிசு வந்திருக்கலான்னு சொன்னார், 1 கோடியே ஒன்றுனாரு. அலையிலையா நான் விசுவாசிக்கிறேன், அதுக்கு ஆயத்தமாயிருச்சு. அலையிலையா ஆயத்தமாயிருச்சு. அது சீக்கிரத்தில் நேற்று தம்பி சாம் பேசும்போது நல்லா என்கிட்ட பேசினான், அங்கிள் சீக்கிரமாக நம்ம சபை கட்டிடுவாங்க. எப்படி விசுவாசிக்கிற சீக்கிரம் நம்ம சபை கட்டிடுவாங்கன்றான். அப்போ அவன் பேசல, கர்த்தர் என்னோட உறவாடுறாரு. நீ இப்படி சொன்னீல, உனக்கு நான் ஆளை அனுப்புகிறேன். சாமோ வரல, சர்வீஸ்க்கு வரல, ஒன்று கேட்டதில்ல, வந்து சொல்கிறேன், அங்கிள் கர்த்தர் ஆசீர்வதிச்சார் அங்கிள், இந்த 1 கோடி ஒன்று வந்துடும் அங்கிள், சபையை கட்டிடுவாங்க, இதில் கட்டுவோம், நம்ம ஊரில் கட்டிடுவாங்க. பார்த்தேன், ஒரு நிமிஷம் கண்டிப்பாக நடக்குப்பா. எப்படி அதாங்க விசுவாசம். அல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு அடுத்துல சொந்த இருந்தில் இந்த இடத்துல ஆராதனை செய்ய போகிறோம். இன்றைக்கி லேனில் போயிட்டு அடுத்து சொந்தமாக ஆராதிக்க போகிறோம். ஆமே. இந்த 1 கோடி ஒன்று பயிற்சி பண்ணி பார்க்க நம்ம சாதாரண காரியமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் 5 கோடி கேட்டலாமானே, நீ கேட்டது 1 கோடியே ஒன்று, இதை முடி பாப்போம்ட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாவா, படி 2 படி ஏறுறா, பிற மேலே ஏறிக்கலாம், ஒரே தான் தவணை நினச்சா கீழே விழுந்து வேண்டார். அல்லேலூயா. சரிங்க ஆண்டவரேன்ட்டேன். 1 கோடி ஓகே ஆயிடுச்சு. கரங்களை தட்டுவோமா? ஆமாம். 2020 ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறோம் சபையை. சரிங்களா? கண்டிப்பாக நடக்கும். விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆமாம். அடுத்த வசனம் வாசிப்போம், 6வது வசனம் வாசிப்போம். அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன், எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வரணும்னு சொன்னேன்? இங்கே ஒரு பாட்டு பாடுறதான் சரி, ஒரு சாட்சி சொல்கிறதான் சரி, சபைக்கு ஒரு பிடிவெல்லாம் சரி, எத்தனை மணிக்குள்ளே வரணும்? யாராக இருந்தாலும் அந்த ஒரே வரங்கள் தான், ஒரே அபிஷேகம் தான். நீ எங்கே அட்மின் இங்கே வந்தோன்னே அட்மின் கருத்தர் போட மாட்டார். எங்கே போடுவார்? நீ வீட்டில் முதல் நாள் நைட்டு மைண்டை செட் பண்ணுறீங்களா, நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு நான் போகணும்னு சொல்லி அப்போயே உங்கள் அட்மிஷன் கொடுத்துருவார். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியம் செய்யும். இது உண்மை. விசுவாசத்தை பாருங்கள். நம்மளுக்கு பிஸ்னஸ் எவ்வளவோ இருக்கலாம், கோடிகள் பிஸ்னஸ் பண்ணலாம், அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள், கோடிய பெருக பண்ணிடுவார். உனக்கு தேவ தூதரை அனுப்புவார், வேலை ஆட்கள் அனுப்புவார். ஏன்னா நான் அவருடைய ராஜ்யத்தை தேடும் போது உனக்கு எல்லாம் நடக்கணும்னு சொல்லிக்கிறாரு. நீ முதல் என்ன தேடி வா, பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கொடுக்கப்படும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பையன்கிட்ட சொல்லுவேன், தம்பி இன்னொரு பிராஞ்ச் ஆரம்பிப்பா, 2 வருஷம் முன்னாடி சொன்னேன், ஆரம்பிப்பா. எங்கெங்கேயும் இடம் பார்த்தாங்க, ஆனால் சொன்னது இன்னும் செய்ய போகிறாங்க, இன்னும் செஞ்சுருவாங்க. ஏன்னா நீ 4 பேருக்கு என்ன செய்யணும், வேலை கொடுக்கணும். ஒரு ஈஸ்வல் துறை, ஒரு டிபார்ட்மெண்ட் துறை, 2 பேருக்கு வேலை கொடு. கடை வாடகை சேலரி போக உனக்கு வந்துடும். ஒரு மாதம் ஒரு 3 ரூபா வந்தாலும் 3 கடை செஞ்சுனா மாதம் 10,000 ஆட்டோமேட்டிக் வருமானம் வட்டியாக இருக்கும். நீ போக வேண்டாம், மைண்டை செட் பண்ணுன்னு. அல்லேலூயா. இதை செய்யும் போது தான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏன்னா சிஸ்டம் மாதிரி சபையை நாளுக்கு நாள் பெருகலை விரிவாகுது. அல்லேலூயா. உன்னுடைய பிஸ்னஸும் விரிவாகணும். சபை விரிவாக பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸும் விரிவாகும் போது அது மூலிமா 10 குடும்பத்தை என்ன செய்கிறீங்க, ஆயத்தமாக இருக்கிறீங்க. இந்த லைட் என்னைக்கு ஒரு மனசில் வருதோ அன்னைக்கு தாங்க எஜமானவன். அல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் பாருன்னு இருக்கிறாரு. அமர்ந்திருந்து என்ன 10 பேருக்கு வேலை கொடுக்கும்போது எஜமான மாறிடுவீங்க. பில்லு மட்டும்தான் ஐயா கைக்கு வரும், அசைன்மெண்ட்டு போடுவேன். ஒரு கடையை பிடிக்கிறீங்க, 50,000 அட்வான்ஸ் பண்ணுறீங்க, 2 பேர் வேலைக்கு போடுறீங்க, மாதம் 2 லட்ச ரூபா அந்த வருமானம் வருது. சேலரி அட்வான்ஸு கரண்ட் பில் போக உங்களுக்கு ஒரு 50,000 உங்களுக்கு ஸ்கிஃப்டாக வருது. பணம் வீடு தேடி வருது, மிச்சம் வருது. அப்போ நீங்கள் ஓனது தானே, நீங்கள் அலைய அவசியம் கிடையாது. ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களோட மைண்டு எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இல்லை எனக்கு போதும், எனக்கு இந்த ஒரு காலம் இந்த போதும், இந்த குண்டாச்சனுக்கு ஒரு ஒன்றா போதும், இன்னைக்கு பொழுது ஒன்றா போதும், நாளைக்கு போதும், உன் சந்ததி என்ன செய்யும்? இல்லையா? நீங்கள் ஓடிடுவீங்க, உன் சந்ததி எப்படி போவோம்? உங்களை தான் பின்பற்றுவோம். அப்பானும் இதுதான் செஞ்சார், நம்மளும் எதை செய்வோம். நீங்கள் எந்த அளவு டெவலப் பண்ணல அந்த அளவுக்கு நீங்கள் 50 டெவலப் பண்ணால் அவன் 100 டெவலப் பண்ணிட்டு போயிடுவான். அல்லேலூயா. இதாங்க ஜனத்ராஜ் ராஜாவுக்கு மகிமை. இன்றைக்கி உங்களுக்குள்ளே அந்த விஷயம் வரலைன்னா உங்கள் பிள்ளைகள் எப்படி வரும்னு கேட்குறேன் நான்.
இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு சேர்க்கணும் நீங்கள் நினைக்கலைன்னா உங்கள் சந்ததி எப்படி உங்களை பின்பற்றுறோம் இல்லையா? இதைத்தான் சொல்கிறேன். அப்போ அந்த வசனம் மறுபடியும் வசனம் 6ஆம் வசனம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இங்கே பாருங்க, அவர் சமீபமாக வசனத்தில் உங்களோட பேசிட்டு இருக்கும்போது கூப்பிடுங்கள். சரி, அடுத்த வாசிங்க. அல்லேலூயா. நீங்கள் எதையும் யோசிக்காம நான் ஜெபிக்க முடியல செய்யலை வேலைக்கு போயிட்டா பரவாயில்ல, ஒருவேளை 10-35 ஆகிட்டாலும் சர்ச்சுக்குள்ளே வந்துடுங்க. நீங்கள் வரையில் அவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவர் இந்த காரியத்துக்கு போனேன், லேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும், இப்போயே தான் நான் போகிறேன், எனக்காக நீ யாவும் செய்வீங்க ஆண்டவர், என் பையனை தாசன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுங்க. அதுக்காண்டி 10-35 போஸ்ட் இன்னும் சொல்லுவான்னு வராமல் மட்டும் அந்த நாளை வந்து வேற ஒருத்தருக்கு அந்நியனுக்கு வித்து போடாதீங்கன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. அந்த நாட்களை வேற ஒருத்தருக்கு அந்நியத்துக்கு மனசு வந்து போய் நீங்கள் வர சங்கடப்பட்டுக்கிட்டு போனால் என்ன சொல்லுவாங்க, அந்நியனுக்கு வித்து போடாதீங்க, அவையே அதை ஆளுங்க செய்ய ஆரம்பிச்சிருவான். எந்த சூழல் இருந்தாலும் தொழுவத்துக்குள்ள வந்துருங்கன்ற. அல்லேலூயா. அட்மிஷன் உண்டு, தொழுவத்தில் வந்தால் உங்களுக்கு சாப்பாடு உண்டு. ஆனால் உள்ளே வந்துட்டீங்கன்னா அட்மிஷன் உண்டு. எப்படி நாளைக்கு ஒரு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பீஸில் மாறலாம். விசுவாசிகள் நீங்கள் பாக்கியவானு இப்படியே உட்காந்து காலத்தை போக்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு போகிற சுடரொளி பட்டயமாக இருக்கணும். அல்லேலூயா. அநேகருடைய கண்கள் மனக்கண் திறக்கணும். இருளுக்கு ஜன வெளிச்சத்தை கொண்டு வரணும் சொன்னாமத்தினால தேவன் செஞ்ச வேலை செய்து அவர் நம்மளுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா சாப்பிட்டுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் என்ன மோச ரெஸ்ட் எடுக்கிற காலம்னா போயிடுச்சு. சோம்பேறியை அவன் படுக்க விட்டு எழுந்து அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைக்க மாட்டானா. அவன் கேட்டான், அவன் சோம்பேறி தான், ஆனாலும் உட்காந்து 5 மணிக்கு ஜெபம் பண்ணியிருக்கான், ஆண்டவரே எனக்கு இன்றைக்கி எப்படியாவது ஆண்டவரே நான் வேட்டையாட போகிறேன், ஒரு உணவு கொடுங்கன்னு இருக்கான். சரி போட்டுங்க. அவன் அப்படி தத்தா முத்தம் நடந்து போயிருக்கான். காய 2 கவட்டையெல்லாம் அடிச்சிருக்கான், எதுவுமே கிடைக்கல. ஒரு சோர்ந்து போயிருந்துட்டான், ஒரு மரத்துக்கு அடியில் படுத்துட்டான். அங்கிட்டு இன்னொரு தேவனும் அடித்து விழுத்தாட்டின ஒரு மொசல் ஒரு காலில் அடிபட்டு நொண்டி வந்து அவன் படுத்த இடம் தெரியாமல் வந்து அவனுக்கு படுத்துக்கிடுச்சு. முடிச்சு பார்த்துருக்கான், ஒரு முயல் படுத்துருக்கு, டபக்குன்னு பிடிச்சிட்டான். சோம்பேறி கத்துற கையில் காரியம் உப்பு கொடுத்துட்டாரு, முயலை பிடிச்சிட்டான். வீட்டுக்கு வந்துட்டான். அன்றைக்கி சோம்பேறி இணைஞ்சிருக்கான், வேட்டையை பிடிச்சி வந்துட்டான். வீட்டில் வந்து வீட்டு வாசலை வச்சுட்டு போய் தூக்கிட்டான். வெளியே நாய் தூக்கி போயிடுச்சு. பசி எடுத்துச்சு, வந்து பார்த்துருக்கான், என்னத்தை காணாம், முயலை காணாம். அதனால சொல்லுது, சோம்பேறி வேட்டையாடி பிடித்ததை அவன் சமைப்பதில்லை. இன்றைக்கி நம்மளுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் எப்போ சமைக்க ஆரம்பிக்கிறோமோ, ருசி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தாங்க விடுதலை. அல்லேலூயா. அப்போ தான் வெற்றி. ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்காரு, கர்த்தர் நித்தமும் நடத்துவேன் அப்படின்னு சொன்னவர் எப்படி உங்களை வந்து மாதம் ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை ஆஸ்வதிக்க முடியும்? நித்தமும் ஆஸ்வதிப்பேன். அல்லேலூயா. கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும், கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகளே. அல்லேலூயா. உன்னை மேன்மை வைக்க அவர் விரும்புகிறார். இதுக்கு நீ செய்ய வேண்டிய இன்னைக்கு முடிவு எடுங்க. எனக்காண்டி எடுக்க வேண்டாம். நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்கள் எதிர்கால சந்ததி ஆசீர்வாதம் இருப்பதற்கு இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்கள் சந்ததி ஆஸ்வதிக்கும். இதன் தலைமுறை ஆஸ்வதிக்க அவர் சொல்லிட்டார். இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதிச்சு தான் வந்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. தம்பி சொன்னார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, 2000 ஆண்டு எல்லாரும் சொல்கிறோம், நம்ம சொல்கிறான். அவர் எப்போ உலகத்தோட்டத்துக்கு முன்பாக இருந்தேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தோட்டத்துக்கு முன்பாக பூமியில் இருந்தேன், உலாவிக் கொண்டிருந்தேன் சொல்கிறார். அப்போ அன்னைக்கு உங்களுடைய வித்தை தெரிந்து கொண்டவர், உங்களை எப்படி சூழ்நிலை கஷ்டத்துலேயும் கண்ணீரோடு விட முடியும்? நிறைவான நன்மை உண்டாக அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறார். ஏன் நம்ம சூழ்நிலை மாறுதுன்னா, வசனத்தை சரியாக நம்ம பேசாதனால. அசிஸ்டன்ட் போயிருக்காரா? சரி. அப்போ நிறைவான நன்மை உண்டாகிறதுக்கு என்ன செய்யலாம்? வசனத்தை பேசணும். வார்த்தையை பேசும்போது வார்த்தை உங்களை அபிஷேகத்தை நடத்தும். சரி, அடுத்து வாசிங்க சிஸ்டர். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல.
அல்லவென்று கத்த சொல்லுகிறார். பூமியை பார்க்கல வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும். வாசிங்க. தேங்க்ஸ் மேம். செய்து விதைக்கிற விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தின் கொடுக்கிறது எப்படியோ. அல்லேலூயா. இப்போ வந்துச்சா வசனம் வந்துச்சா? வசனத்தை என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறோமோ அது நிறைவான பலனை கொடுக்கும். விதைக்கிற விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை என் வாயில வந்து வார்த்தை ஒருபோது வெறுமையா திரும்பாது இயேசு நாமத்தினால. நீங்க பேசுங்க பிரதர், அன்பு சகோதர சகோதரி பேசுங்க. நீங்க பேசும்போதுதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற நன்மையான ஈவுகள் உங்களோட வரும். அப்பதான் ஏன்னா உங்களோட வார்த்தை வந்து சம்பட்டியை போல இருக்குமா, காதில் உடைக்கிற சம்பட்டியை போல, மலைகள் உடைக்கிற சம்பட்டியை போல இருக்குமா. ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்றைக்கு வரைக்கும் டெவில் கையை வைத்து அமைக்க உங்களை கண் பார்க்காதபடிக்கு ஆபிரகாம் தோண்ட துறவை ஈசாக்கு கண்ட அனுசரிக்க மண்ணை போட்டு, மண்ணுன்னா பூமி, பூமி உலக மனுஷர் உலக ஆசீர்வாதங்கள் இதை போட்டு மூடி ஈசாக்கு மறைச்சாங்க. ஆனாலும் நம்பிக்கை கர்த்தர் மேல வச்சிருந்தார் ஈசாக்கு. அல்லேலூயா. என் தகப்பன் ஆபிரகாம் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். அதனால தான் தூதன் சொன்னான், நான் ஆபிரகாம் தேவனும் உன் தேவன் சொன்னார். ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைகள் வச்சுக்க வார்த்தைகள் ஆசீர்வாதங்கள் எப்படி நம்ம ஒருத்தர் எடுத்துக்கொள்ள முடியும்? என் வார்த்தை ஒருமை விரும்பியாக வராதுட்டாரு. வசனம் ஒவ்வொருவரும் வசனத்தை கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை கோடி ஐஸ்வர்யான மாற்றி தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம மட்டும் எப்படி குழந்தை பிறக்கையிலேயே நேற்று ஒரு 2-3 மாதம் குழந்தைக்கு ஒரு 2 மாதம் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தோம். முதல் அதான் கொடுத்தோம் நம்ம. அல்லேலூயா. அப்போ அந்த அவங்களுடைய சந்தோஷம் கண்ணீரை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருந்துச்சு. இத்தனை பேர் சபையில் மூப்பர் இருக்காங்க. எப்படி அவங்க சொன்ன ஒரு சாட்சி, இத்தனை பேர் சபையில் மூப்பராக இருக்காங்க, பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் இருக்கீங்க. ஆனால் நானும் எளிமையும் செழுமையுமானவர். எனக்கு கூட கொடுக்கல. என் பேத்தி பிறந்து 2 மாதம் எங்கேயோ வீட்டில் இருக்குது, ஒரு ஐசியூ வார்டில் இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் வந்து முதல் ட்ரெஸ் கொடுத்தீங்க என்ன? அல்லேலூயா. ஏன்னா நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, என் சபை மக்கள் அந்த குழந்தைங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்காக டெய்லி ஜெபிக்கிறாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி அதனால தான் அவள் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. அல்லேலூயா. அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸு எடுத்துருக்கேன், கற்று எடுக்க வச்சாருன்னு சொன்னேன். அப்போ வார்த்தையும் சரி விசுவாசம் சரி நம்ம எப்படி முதல் பலனில் வளரும். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் கோச்சுக்கிறாங்க. பல சூழ்நிலை இருக்கோம்னா இன்னும் வசனத்தை நீ சரியாக அறியாதனால தான். சத்தியத்தையும் அறிங்க, சத்தியம் உங்களை கண்டிப்பாக விடுதலையாக்குங்க. இந்த வார்த்தை மட்டும். அதனால தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே வார்த்தையின் என்னைக்கு ஒரு மனுஷன் வார்த்தையை வாசிக்கிறானோ அன்னைக்கு உள்ள வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. வெளிச்சம் வந்தால் தாங்க வாழ்க்கை. வெளிச்சமுள்ள வாழ்க்கை இருளை. அதான் சொன்னார் என்ன சொன்னார்ல சகிவிட்ட ஜனங்களை பாவியில் ரட்சிக்கவும் இருளுக்கு ஜனங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு முடியாத மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். அப்போ அந்த வார்த்தையை நம்ம பேசுகிறது தான் நமக்குள்ள வெளிச்சம் வரும். நம்மளே வார்த்தை பேசலாம் எப்படி வரும்? அப்போ அதான் சொல்கிறேன், என் வார்த்தை நீ பேசிப்பாரு. அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க, வெறுமையா திரும்பாது. அந்த மறுபடியும் வாசிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். கரங்களை தட்டுவோமா? இப்போ வாசித்து முடியுங்க. அடையே இப்போ நல்லா தட்டு, நல்லா தட்டு. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை செஞ்சு முடிச்சிடும். அந்த வார்த்தை வெறுமை திரும்பாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 1 கோடிக்கு போன வாரத்தை முதல் வாரம் பேசணும். அல்லேலூயா. இப்போ அசைன்மெண்ட் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. அசைன்மெண்ட் உண்டாயிருச்சு. இப்போ இந்த 1 கோடி எனக்கு சாதாரணமாக தெரியுது. எப்படி ஆஃப்டர் ஒரு 100 லட்சம் சாதாரண ரேட்டு. ஒரு சாதாரண மனுஷன் வச்சக்கூடிய காசு தான் போய் நம்ம ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இப்படி கேட்கணும். சரி ரைட்டு, கர்த்தர் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். நான் அடுத்து என்ன அசைன்மெண்ட் பண்ணிக்கணும்? நான் பெருமை சொல்லலை, சொல்ல சொல்ல வசனம் நிறைவேறும். 45 கோடிக்கு போட்டிருக்கோம் ப்ராஜெக்ட். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஏன்னா இங்கே வர எல்லாத்துக்கும் ஸ்கூட்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஃபேமிலியாக இருக்கும் கார் வாங்கி கொடுக்கணும். நான் விரும்புகிறேன். என்னடா இப்படிலாம் பேச நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா? ஏதோ ஒரு மாதிரியா பேசுகிற ஏதோ வாய்ப்பு கிடையாது. என் தேவன் கர்த்தர் நீ விசுவாசிக்கிற எல்லாமே உனக்கு கூட கொடுக்க விசுவாசிக்கிறது எல்லாம் நடக்கும். நிச்சயமாக முடிவு நம்பிக்கை. உன் வாயின் வார்த்தை உனக்கு நான் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளுவேன். இவ்வளவு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஏங்க நம்ம கேட்கறதுக்கு வந்து எனக்கு ஒரு 10,000 இருந்தால் 50,000 இருந்தால் அந்த வருஷத்தை ஓட்டிடுவேன். கேட்கறது கேட்டுங்க, நிறைவும் பூரணமான வரங்கள் பூமியை மனுபத்தில் கொடுத்துருக்காருங்க. நம்ம கேட்கணுங்க. கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். பரவாயில்ல, அடுத்தவன் 5 வஞ்சிட்டு போடுறாங்க.
என்ன சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நான் அவளுடைய பிள்ளை, அவ்வளோதான். எங்கள் அப்பாட்ட கேட்பேன், அல்லேலூயா. எங்கள் அப்பாட்ட கேட்க நீங்கள் என்ன சொல்கிறது? அந்த தம்பி இருக்கிறேன், ஆமாம் இருக்காங்க, இன்றைக்கி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இவ்வளோ வேணும் கேட்கும் போது என் இதை நான் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து எப்படிப்பா உங்கள் அப்பாட்ட இவ்வளோ கேட்க சொல்ல முடியாது. எங்கள் அப்பாட்ட நான் கேட்குறேன், ஆண்டி, சிஸ்டர், பிரதர், எங்கள் அப்பாட்ட தருவாங்க. இல்லைனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்போ எனக்கு கொடுக்குறோம் எங்கள் அப்பா கொடுத்துருவார். அல்லேலூயா. அப்போ நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதை கண்டிப்பாக இந்த வசனம் ஒரு நாள் வெறுமையாக திரும்பாது. அல்லேலூயா. கண்டிப்பாக நடக்கும். 45 லட்சம் கோடி வந்து நிற்க போகுது. உங்களுக்கு எதுக்கு பிரதர் இவ்வளவு? இங்கே வர்ற ஒவ்வொருக்கும் பிஸ்னஸ். அல்லேலூயா. நீங்கள் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். அனைவருக்கு வேலை கொடுங்கன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. நீங்கள் எஜமானா மாறுங்க. நீங்கள் என்ன வேலை செய்றீங்க அதில் 2 ப்ராஜெக்ட் மாற்றி வேலையில் கொடுக்கும்போது எஜமானம் மாறுறீங்க. அனைவருக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துவீங்க. அல்லேலூயா. இதில் யோசிப்பார்னு வச்சுக்கங்களேன், இந்த 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு 2-3 மாதத்துக்குள்ள எத்தனை பேர் பிராஞ்ச் ஆரம்பின்னு தெரியல, சொந்த ஓனாக மாறப்போறேன்னு தெரியல. அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஏன்னா விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நடக்கும். என்னைக்கு நம்ம மனம் புதிதாவதோ அன்னைக்கு மறுபமாக்கப்படும். எந்த டிபார்ட்மெண்ட் தான் சரிங்க, நான் டெவலப் பண்ண ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, நான் வேலை கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சதை மாதம் ஒரு 6000 சம்பளத்துக்காக ஒரு 2 சகோதரிக்கோ 2 வாலிப பிள்ளைக்கு வேலை கொடுக்குறேன். அப்படி செஞ்சு பாருங்கள், உங்களை 10 ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறவே செய்வார். உங்களோட 20 பேர் வேலை வைப்பாங்க. அந்த குடும்பம் உங்களை கையெடுத்து என்ன செய்வோம், கும்பிடும்போது உனக்கு மகிமை இல்லை, உன்னை அழைச்சவருக்கு மகிமை, உன்னை உருவாக்குறதுக்கு மகிமை. ஆபிரகாம் வேலைக்காரன் என்ன சொன்னான்? என் நிஜமா செல்வ சீமானா இருக்கிறார், அவர் ஒட்டகங்களும் கழுதைகளும் வேலைக்காரன் ஏராளமாக இருக்கிறார்கள். எப்படிங்க உங்களை அப்படி சொல்ல வேண்டாமாங்க? நீ நம்ம ஆபிரகாம் சந்தி தானங்க, நம்மளை யாராவது அப்படி சொல்லவே வேண்டாமா? எங்கள் எஜமான செல்வ சீமானா இருக்காரு சொல்லவே வேண்டாமா? சொல்லணும். அந்த வாக்குத்தங்களை ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? நீங்கள் பேசுகிறீங்க ஊழியர் கிடையாது, நீங்களும் தேவடைய பிள்ளை தான். அல்லேலூயா. நீங்கள் பேசிட்டீங்கன்னா அதோட நீங்கள் சாட்சி கொடுத்துருக்கீங்க. அல்லேலூயா. 2020 சாட்சி நிறையா வரப்போது பிரதர். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க, பெரிய காரியங்கள் செய்வார். சரி, ஏசாயா 54 மறுபடியும் அந்த 55 4வது வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். ஏன்னா இவர் சொன்னார், என் வார்த்தை வெறுமா திரும்பாதுட்டாரு. நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க, உங்க கூடவே இருக்காரு. என் நினைவில் ஒரு நினைவில் அல்லேன்னு சொல்லிட்டாரு. நீ எந்த அளவுக்கு கேட்குறீங்க அந்த அளவுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்னைக்கு எதெல்லாம் கேட்குறீங்களோ பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை செல்வத்தை நீங்கள் பார்க்கணும். அனைவருக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும், எஜமானம் மாறணும், உங்களை சுற்றிலும் ஒரு 50 குடும்பம் இருக்கணும். அல்லேலூயா. இதை நீங்கள் செய்யறதுக்கு என்னங்க, கத்த செய்ய வைப்பாருங்க. நீ விசுவாசத்தோடைய மகிமையை காண்பாய். நான் உனக்கு சொல்லவில்லையா? சொல்லிக்கிறேன் இல்லையா? எதுலையுமே விசுவாசம் இல்லாமல் அவர் எபிரேயர் 1:11 சொல்லுது. என்ன சொல்றாரு? விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் அவர் நம்புறதற்கு அவர் பலன் அளிப்பார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமே இல்லாம சும்மா ஜபம் கண்ணை கசைக்கிட்டு புலம்பிக்கிட்டு வீட்டில் சத்தம் போட்டு கிடையாது. என்னைக்கு புலம்புல விட்டு ஆபிரகாம் கூடார வாசலுக்கு வந்தாரோ, வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் சாரால் நினச்சி, என்னங்க 100 வயசு ஆகும்போது பிள்ளை இல்லை, எனக்கு 90 வயசு ஆச்சு, உன் தேவன் சொன்னாருன்னு சொல்கிறீங்க, இன்னும் ஒன்றத்தையும் காணா. எப்போ பார்த்தாலும் நஜன் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவு. அப்புறம் பார்த்தாரு, இருமா சுப்பு, நீ உள்ளே பேசாமல் இருட்டு வெளியே தன் உஷ்ணமான வேலையில் கூடார வாசல் வந்து உட்கார்ந்தாரு. வந்துச்சு அதிர்ஷ்டம். 3 புருஷர் வந்தாருங்களா, குழந்தைய கொடுத்தாங்களா? அதாங்க என்னைக்கு வார்த்தைன்னு பண்ணி வசனத்தை பார்க்கணும். வானத்தை பாருங்கள், அவரை பாருங்கள். அல்லேலூயா. வந்தார், 3 புருஷர் வந்தாங்க, குமாரனை பார்த்துட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அண்டர் இந்த 1 கோடி எங்கேருந்து வரணும், யார் இவங்களாம் அவங்களாம் கேட்டேன். இவங்கெல்லாம் கிடையாதுப்பா, 3 பேர் அனுப்ப வேண்டாரு, ஏதாவது ஒரு அடையாள குழு கொடுங்கன்னு. ஆபிரகாம் கூடார வாசல் முத்தனை புருஷன் 3 புருஷன் அதே தான் அனுப்ப வேண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அது 45 லட்சம் கோடியாக மாறப்போகுது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இதோ அவரை ஜனக்கூட்டத்திற்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய், நித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நித்தமும். ஆமென். கரங்களை தட்டுவோமா? ஆமென். இன்னைக்கு எடுத்துங்க, இந்த தீர்மானம் எடுத்துங்க. வார்த்தை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அநேகர் உங்களுக்கு வேலை கேட்க வருவாங்க, ஐடியா கேட்க வருவாங்க, ஆலோசனை கேட்க வருவாங்க, கவுன்சிலிங் கேட்க உங்கள்கிட்ட வருவாங்க. இல்லையா? கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த வாசம் வாசி முடியுங்க. இல்லையா? அவர் உங்களை இன்னைக்கு மேன்மைப்படுத்திட்டாருங்க. இன்றைக்கு ஒருவேளை ஆசிரியப்பட்ட உள்ள வந்திருக்கீங்க. இன்றைக்கு ஒரு சத்தம், இன்னைக்கு ஒரு சத்தம் உங்கள் செவியில் கேட்குது இல்லையா? இப்படி நான் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கேன், நான் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கேன், நீ தலை குனியாத, தலை நிமிர்ந்து நில்லு, தலை நிமிர்ந்து நில்லு, உழைச்சதை நான்,
உன்னை பேசுகிற அழைச்ச நான் தாயில் தெரிந்து கொண்ட நான் நிச்சயமாக முடிவோட நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அவருடைய மேன்மைப்படுத்த என்ற வார்த்தைகளோட கண்களை படி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கீங்க. இன்று முதல் ஆண்டவரே எங்கள் சபை பிள்ளைங்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பு தேவ குடும்பங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கீங்க. ஒருவேளை இன்று முதல் எங்கள் பிள்ளைங்க அதை கண்ணில் பார்க்காம இருந்தாங்கன்னா இயேசு நாமத்தில் கரங்களை எடு என்று சொல்லுவார். அமுக்கி குளிக்கி நன்றாய் சரிந்து விழுமுடி மடியிலே கொட்டப்படுவார்கள் என்று வார்த்தைப்படி இவர்களை தலையை நிமிர பண்ணுறதுக்காக நன்றி செலுத்த வரும். அநேருக்கு ஆபிரகாமுடைய வேலைக்காக சொன்ன போல என் எஜமான் செல்வசீமானா இருக்கிறார், அவருக்கு ஒட்டகங்களும் கழுதைகளும் ஆடுகளும் மந்தைகளும் மேய்ப்பர்களும் வேலைக்காரிகளும் நிறைவாக இருக்குது என்று சொன்னார். அதே போல் எங்கள் சபை மக்களுடைய அவர் பிஸ்னஸில் ஆண்டவரே அவங்களுடைய கீழே வேலை பார்க்குற பிள்ளைங்க இவங்களை பற்றி மேன்மை பாராட்டும்படிக்கு ஆண்டவரே வருகிற நாட்களில் ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுத்து உங்களுடைய பிள்ளை ஆசீர்வதிங்க. நீங்கள் மகிமைப்படுத்தியிருக்கேன் மேன்மைப்படுத்தின்னு சொல்லிட்டீங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் ஆசீர்வதி ஆண்டு இந்த வார்த்தையை கொடுத்து நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் பரவாது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.